நம்ம எல்லாருக்குமே தெரியும் லார்ட்ஸ் தான் பெர்த் பிளேஸ் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் உருவானதே அங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான கிரவுண்ட், ஏகப்பட்ட ரெனோவேஷன்ஸ் நடந்திருக்கு. ஆனா இந்த ஸ்லோப்பை மட்டும் யாருமே மாத்தவே இல்லை. ஏன்? இந்த டயகனல் கிரேடியன்ட் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது அதோட ஜியோகிராபிக்கல் ஏரியா. லார்ட்ஸ் கட்டப்பட்டது 1814. அது சென்ட் ஜான்ஸ்வுட்ல இருக்கிற நேச்சுரல் டெரைன்ல கட்டப்பட்டது. சோ இது ஒரு நேச்சுரல் டெரைன். இந்த டெரைன் எப்படி உருவாச்சுன்னா, ஹாம்ஸ்டெட் ஹீத்ங்கிற ஒரு மேடான இடம், அதாவது 139 மீட்டர் அபவ் சீ லெவல் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து சென்ட்ரல் லண்டனுக்கு தண்ணி ஃப்ளோ ஆகி ரிவர் தேம்ஸ் உருவாகுது. சோ தண்ணி போற பாதையினால இந்த டயகனல் கிரேடியன்ட் உருவாயிருக்கு. இந்த லாட்ஸ் இங்க கட்டப்பட்டதுனாலதான் இந்த ஸ்லோப் அங்க வரதுக்கு காரணமா இருக்கு. லாஸ்ட்ல இருக்கிற ஸ்லோப் 2.5 மீட்டர், அதாவது 8 feet 2 inches டிராப் இருக்கு. சோ இந்த டிராப்னால பேட்ஸ்மேனுக்கும் பவுலர்ஸ்க்கும் எப்பவுமே ட்ரிக்கியா தான் இருந்திருக்கு. ஒரு பேட்ஸ்மேன் அவர் நார்மலா வர பால உள்ள வர்றதாவும் வெளியே போறதாவும் அசியூம் பண்ணணும். ஒரு பவுலர் அவரோட லைனை கரெக்டா ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கீ லாட்ஸ்ல விளையாடும் போது.